இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 25வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எல்லாருக்கும் தருகிற வார்த்தை விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்றால் தூங்காமல் விழித்திருப்பது என்ற அர்த்தம் அல்ல. எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதைதான் இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, சாயங்காலத்திலோ நடுராவிலோ சேவல் கூவுகிற நேரத்திலோ எப்பொழுது பரமன் வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கணும், விழித்திருக்கணும். எப்ப வந்தாலும் இந்த ஆயத்தமாக இருக்கிற விழித்திருக்கிற பிள்ளைகளை, ஆவியில விழித்திருக்கிற பிள்ளைகளை அவரோடு அழைத்து கொண்டு செல்வாராம். இந்த காலை வேளையிலே நாம ஆயத்தமா இருக்கிறோமா? விழித்திருக்கிறோமா? அவனுடைய வருகை எந்த நாளிகையில நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை ஒருத்தங்க வந்து அப்படி சொன்னா கூட நம்ம அத நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் வருகிறார் என்று ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லுகிறார்கள் என்றால் அது நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கு. அதனால நம்ம அந்த நாள், ஆண்டவர் வருகிற நாள் ஒருவருக்கும் தெரியாது. அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் காத்து கொண்டே இருக்கிறோம். மாறனாதா சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த வருகைக்குள்ள நம்ம எடுத்துக்கொண்டு செல்லப்படணும். அபாத்திரர்களாய் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஆகவே விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நாம் விழித்திருக்க ஆயத்தமாகவும் பிரியமானவர்களே. விழித்திருங்கள் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாவற்றிலும் ஆயத்தம். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து பெருகணும். அவரோடு இணைந்து வாழுகிற அனுபவம், இயேசுவோடு நடக்கிற அனுபவம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவரோடு நாம எல்லாரும் கடந்து செல்வோம். அவருக்கு பிரியமான ஒரு மனவாட்டியா இந்த காலை வேளையில மாற இந்த இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். உடைய வருகைக்காக நம்ம காத்திருப்போம், ஆயத்தமா இருப்போம், விழித்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வருகையில நம்மளே அழைத்து கொண்டு செல்வார்.